இப்போ பாருங்கள், சிவானி ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பாருங்கள். முதல்ல தண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு சாதம் வச்ச தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி அதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. வெறும் நார்மல் வாட்டரை வச்சுக்கிட்டு முதல்ல இந்த அளவுக்கு லூஸ் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீயக்காய் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேர் பேக்கை நம்மளுக்கு தேவையில்லைங்க. முதல்ல இதுவே ஹேர் பேக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லூஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம முதல்ல கலந்துக்கணும். அதுக்கப்புறம் முடியல அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தடவிட்டு இந்த அளவுக்கு மிச்சம் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா வேர்க்கால்கள் வரைக்கும் படுற அளவுக்கு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. புதுசாக சீயக்காவை யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நாங்கள் சீயக்காவில் குளிக்கிறவங்கன்றது அவங்களுக்கு தெரியும், எப்படி குளிக்கணுன்றது தெரியும். அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் முதல்ல சீயக்காவை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ன்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் மாதிரி நம்ம வந்து போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 3/4 மணி நேரம் அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வச்சுருந்து இந்த பேக்கை நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி தொட்டு தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நல்லா இந்த இதில் இருக்கிற எண்ணெய் பசை, பொடுகு தொல்லை, தலையரிப்பு, முடி உதிர்வு எல்லாமே வந்து கிளியராக ஆகிடும். சிவானி சேக்காய் தூளை இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து பத்தலைன்ற பட்சத்தில் குளிக்கும் போது நம்ம வந்து இதை தேய்ச்சி குளிச்சுட்டு இதை வந்து தேய்ச்சி இன்னொரு வாட்டி குளிக்கலாம். 2 வாட்டி குளிக்கிறப்போ நாங்கள் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடிய காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.